எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். பாருங்க, விஜய் கண்டெஸ்டே பண்ண மாட்டாரு, தேர்தலே நிற்க மாட்டாரு, அவ்வளோ அழுத்தம் அமித்ஷா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள அவரை பற்றிய வதந்திகள், பொய் தகவல்கள், அவதூறுகள் கிளப்பி விட்டாங்க. எல்லாம் டிஎம்கே ஓரியன்ட் பீப்புள் தான். ஏன்னா எவனுக்கு அதிகமாக பயமோ அவரை பார்த்து அவன் தான் அதிக கதைகளை விடுறான். பெரம்பூர் சி. ஜோசப் விஜய். எனக்கு இந்த வேட்பாளர் அறிமுகத்தை பார்த்தப்போ ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சில குடும்பங்கள் தான் தமிழ்நாட்டை ஆளும், சில நபர்கள், சில செல்வாக்கு மிக்கவர்கள் தான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தகர்த்திருக்கிறார் விஜய். லாயல்ட்டின்றத கணக்கில் எடுத்து அவரோட ஒரு 20-25 வருஷம் பயணித்தவர்களை அவங்க சாதாரண ஆட்களை கூட தூக்கி விட்டுருக்காரு. அதான் இன்னும் வேட்பு மனுவே நாளைக்கு தான் தாக்கல் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னால் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவேன், ஒரு உறுதிமொழி எடுக்க வச்சார் பாருங்க. நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன், ஊழல் கரை படியவே விடமாட்டேன். விளம்பரத்துக்கு மட்டும் நீங்க திமுக பல ஆயிரம் கோடி, நீங்க எந்த யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, ரஜினிகாந்த் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. தேவையா இந்த ஆளுங்க? இதெல்லாம் கேவலமா இருக்கு. ரஜினிகாந்த்லாம் இந்த ஈன வேலைக்கு வந்துட்டு அரசியலுக்கு வரமாட்டேன்னு போன இல்லை, இப்போ என்ன இது என்ன பேசுறது? பெரம்பூர் தொகுதியில் இப்போதான் இன்றைக்கி தான் அதிகாரப்பூர்வமாக விஜய்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ஏற்கனவே திமுக ஒவ்வொரு வீட்டுக்கும் 15,000 மதிப்புள்ள ஓவன், எலக்ட்ரிக் ஓவன், மிக்சர் கொடுத்தாச்சு, போய் சேர்ந்தாச்சு. ராத்திரி பூரா டிஸ்ட்ரிபியூஷன் தான் நடக்குதான், மிக்சி, அண்டா, குண்டா. ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஜனங்க நம்ம சேவைக்காக ஓட்டு போட மாட்டாங்க, இதை கொடுத்து சத்தியம் வாங்குறது பெருமாள் படத்தில் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே பாருங்கள், எங்களுக்கு யாரும் எதிரிகளே இல்லைங்க, எங்களுக்கு யாரும் பொருட்டே இல்லை. அப்புறம் ஏன்டா ஓவன், ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. இங்கே பல விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு ஆளே கிடைக்கல, அதனால தான் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உத்தேச பட்டியலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. இங்கே பல நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்துச்சு அந்த மேடையில். அதை தாண்டி இந்த 234 தொகுதி வேட்பாளர் அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? விஜய் ஒரு திட்டத்தோடு தான் அரசியலில் நுழைஞ்சார். அவருக்கு ஒரு 20-30 வருஷமாக அவருடைய ரசிகர் மன்றங்கள், மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு ரெடிமேடாக இருக்குது. அந்த கட்சிக்கு டக்குன்னு அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதனால் அவருக்கு ஆள் இல்லை, அவருக்கு போட்டி போட நீங்கள் பரவாயில்ல. போன 10 நாளைக்கு முன்னால் ஒன்று பாருங்கள், விஜய் கண்டெஸ்டே பண்ண மாட்டார், அவரே கண்டெஸ்ட் பண்ண மாட்டார், தேர்தலே நிற்க மாட்டார், அவ்வளோ அழுத்தம் அமித்ஷா கொடுத்துட்ருக்கிறாரு அப்படின்னு. அதாவதுங்க, விஜய் கட்சி ஆரம்பித்து 2.5-3 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அவரை பற்றிய வதந்திகள், பொய் தகவல்கள், அவதூறுகள் கிளப்பி விட்டாங்க. எல்லாம் டிஎம்கே ஓரியன்ட் பீப்புள் தான். ஏன்னா எவனுக்கு அதிகமாக பயமோ அவரை பார்த்து அவன் தான் அதிக கதைகளை விடுறான். நான் கூட ஒருத்தர்கிட்ட சொன்னேன், எப்போ அவர் எலெக்ஷனில் கேண்டிடேட்டே அவருக்கு இல்லை, அவர் திணறாரு, 234க்கு போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்களே. 4000 பேர் பணத்தை கட்டி திருப்பி அப்ளிகேஷனை கொடுத்துருக்குறான். வாங்கினவன் 10,000 பேர், 100 ரூபான்னு கொஞ்சம் வாங்கிட்டான். சுண்டல் கோயிலில் சுண்டல் மாதிரி வாங்கிட்டு போயிட்டானுங்க. ஆனால் திருப்பி கொடுக்கும்போது சர்டன் அமௌண்ட்டு கட்டணும். சீரியஸான கேண்டிடேட் தான் வருவாங்க. அது 4500 பேர் வந்திருக்கிறதா தகவல். 234 வகுத்தா கூட 20 கேண்டிடேட்டுக்கு மேலே இருக்காங்க ஒரு தொகுதியிலையும். ஸோ ஆளே இல்லைன்றதெல்லாம் தப்புப்பா. இன்றைக்கி திமுக அதிமுகக்கு அடுத்து கோடிகளில்
குரோர்ஸில் கட்சி உறுப்பினர் இருப்பது வந்து தாவேக்காக்கு மட்டும்தான். வேற எந்த கட்சிக்கும் கோடிகளில் கிடையாது, லட்சங்களில் இருக்கலாம். ரைட்டுங்களா? அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற 66,000 வாக்குச்சாவடிகள், சுமாராக தோராயமாக சொல்கிறேன், மோர் தென் 65-66,000. இதில் எல்லாம் அந்த பூத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆட்கள் போடக்கூடிய தகுதி உள்ள கட்சிகள் இவ்வளவு நாள் 2 கட்சி தான், திமுக, அதிமுக. இப்போ தாவேக்கா வந்ததுக்கப்புறம் அதுக்கும் அங்கே 66,000 பூத்லேயும் ஆள் இருக்கான். இன்ஃபேக்ட் அவங்க வந்து 9 பேர் கொண்ட ஒரு கமிட்டியே போட்டாங்க ஒரு பூத்துக்கும். ஓகே. அப்போ நீங்கள் 100 வருஷ பாரம்பரிய உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒயிட் ஸ்ப்ரெட்டாக மாநிலம் பூரா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற கட்சிகள் இந்த 3 தாங்க. அப்போது அமித்ஷா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, போய் பூத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவாராம். அப்போது இந்த பூத் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா தாவேக்கா? கண்டிப்பாங்க. பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்துங்க ரொம்ப தேவைங்க. ஏன்னா அதான் லாஸ்ட் மைல் லிங்க்கு. நீங்கள் 1000 பேசலாம், 1000 பிரச்சாரம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த வாக்காளர்களை அந்த வாக்குச்சாவடிக்கு கொண்டு போய் அங்கே வாக்கை போல் பண்ணுறது இருக்குல்ல, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப் தேர்தலில். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் போய் நோட்டீஸ் கொடுக்கலாம், போஸ்டர் ஓட்டலாம், பேட்ஜு கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அவங்க வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா தேர்தல் நாளன்று போலிங் டே அன்னைக்கு வாக்குச்சாவடி நேரம் முடியும், வாக்குப்பதிவு நேரம் முடியறதுக்கு முன்னால் கண்டறிஞ்சு யார் யார் போட்டிருக்காங்க, யார் யார் போடல, இந்த ஒர்க்கு தான் பேசிக்கான இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. இதை வந்து இவ்வளோ நாளாக வந்து திமுக, அதிமுக கட்சிகள் தான் வந்து செஞ்சிட்டு இருந்தது. சொல்லப்போனால் ஒரு 3 மணி 3:30 மணிக்கு மேலே ஆளுங்க வரலன்னா 100 ஓட்டு இருக்குன்னா பங்கு போட்டுக்குவாங்க. நான் 50 போட்டுக்கிறேன், நீ 50 போட்டுக்கிறேன்னு. அப்கோர்ஸ் இந்த எஸ்ஐஆர்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ போகஸ் ஓட்டு, செத்தவன் வெளிநாட்டுக்கு போனவன் எல்லாரும் எடுத்தாச்சுன்னு வச்சுங்க. இன்றைக்கும் இருக்கும் சிலது, நான் முழுமையாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஆளுங்க அதிலும் வல்லவர்கள்லாம் இருக்காங்க. அதனால் அந்த ஒர்க் செய்கிற கேடர்ஸ் இருக்கிற பார்ட்டி 2 இருந்ததுங்க இவ்வளோ நாளாக. ஆனால் இன்றைக்கி தாவேக்கா அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துச்சு. இந்த நியூக்ளியர் கிளப்புன்னு வாங்கல்ல, 5 நாடு 6 நாடு தான் அணு ஆயுதம் வச்சிட்ருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து இந்த 2 கட்சிகளுக்கு இணையான தொண்டர் பலம், அப்புறம் வந்து அந்த பரவல், கிராமம், வார்டு, எல்லா பஞ்சாயத்து உள்பட போயிருக்கிற மாதிரி இந்த கட்சி இருக்குங்க. அதனால் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்ட வதந்திகள். 200 தூத்துக்குடியில் அடித்தடியாக இருக்குது யாருக்கு சீட்டுன்றது, புரியுதுங்களா? அதனால் இவரே வெறுத்து போய் அந்த எந்த கோஷ்டியெல்லாம் பொதுவாக ஒரு ஆளை போட்டார் போல இருக்கு. ஸோ கெட்டிங் ஏ சீட் ஃப்ரம் டிவிகே என்பதும் கடினமான விஷயந்தான். மற்ற கட்சிகள்லையும் அதுதான் நிலைமை. இன்னைக்கு பாருங்கள், அண்ணா அறிவாலயத்தில் முற்றுகை போராட்டம் பண்ணுறாங்க இந்த எஸ்ஆர் ராஜான்ற எம்எல்ஏவுடைய ஆதரவாளர்கள்லாம். அங்கே யாரோ ஒரு பேர் தெரியாத அறிமுகம், அவங்க சொல்கிறாங்க, கட்சி தலைமைக்கு தெரிஞ்சிருக்கலாம், யாரோ ஒரு லேடியை போட்டாங்க. அவங்க வந்து 100கணக்கான பேர் நேற்று டிஆர் பாலுவை முற்றுகையிட்டாங்க, இன்றைக்கி அண்ணா அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து பத்திரிகைகள் செய்திகள் போட மாட்டான். நக்கீரனில் என்ன போடுறான்னா, ஏதோ ஒரு தொகுதியில் வந்து ஒரு ஆளை போட்டாங்களாம், புதுசாக வந்தால 10 பேர் உட்காந்துட்டு நாங்கள் உரிமை இதை போடுவான் நக்கீரனில், இதை போட வேண்டியதான் அண்ணன். இது வந்து எல்லா கட்சியிலும் நடக்குங்க. காங்கிரஸ் கட்சியிலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் நடக்காது. ஏன்னா அங்கே இருக்கிறது 5 சீட்டு ஆல்ரெடி மேட்ச் ஃபிக்ஸ் மாதிரி எந்த 5 பேருன்னு அவங்க முடிவு பண்ணிட்டுருப்பாங்க. மற்ற இந்த ஜனரஞ்சகமான கட்சிகளில் திமுக, அண்ணா திமுக, தாவேக்காலாம் இது காங்கிரஸில் கூட கொஞ்சம் நடக்கும். அதனால் வந்து என்னை பொறுத்தவரையில் திட்டமிட்ட பொய் செய்திகள் தான். ஆள் இல்லை அப்படின்னா, எனக்கு இந்த வேட்பாளர் அறிமுகத்தை பார்த்தப்போ ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சில குடும்பங்கள் தான் தமிழ்நாட்டை ஆளும், சில நபர்கள், சில செல்வாக்கு மிக்கவர்கள் தான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தகர்த்து இருக்கிறார் விஜய். சாதாரண ஆட்கள், சாமானியர்கள், லாயல்ட்டின்றத கணக்கில் எடுத்து அவரோட ஒரு 20-25 வருஷம் பயணித்தவர்களை, அவங்க சாதாரண ஆட்களை கூட தூக்கி விட்டுருக்காரு. நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வசதி இல்லைங்க அவங்களுக்கெல்லாம், அவங்க எப்படிங்க ஜெயிப்பாங்க, 20 கோடி செலவு பண்ணுவாங்க திமுகவில். அதாவது இதை ஏதோ நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தேர்தலில்
நார்மலைஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ பணம் செலவு பண்ணி தான் ஜெயிக்க முடியுன்றத நம்மளே நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அட என்னங்க இவன் பாவம் சாதாரண ஆளை போட்டாங்க. அது நல்லா சொன்னார். வேட்பாளர்லாம் இல்லை, காப்பாளர்கள், சட்டமன்றத்தில் மக்கள் நலன் காப்பாளர்கள் தான் இவங்கெல்லாம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்க வச்சார் பாருங்க. அதான் இன்னும் வேட்பு மனுவே நாளைக்கு தான் தாக்கல் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னால் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவேன், மக்களுக்கு நலனுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டேன், மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன்ற மாதிரி எல்லாரையும் நிற்க வச்சு உறுதிமொழி எடுக்க வச்சார் பாருங்க. இதிலெல்லாம் ரொம்ப புதுமையாக தான் நான் பார்த்தேன். பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 23 பெண்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏஜ்டு இருக்குது, யங் இருக்காங்க, எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. இது மக்கள் மத்தியில் போய் இவங்க கொஞ்சம் பேசி கீசி பிரச்சாரம் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஆனால் நான் எதை ஒத்துக்கலைன்னா, தெரிந்த முகம், அறிந்த முகம், பிரபலமான முகம், அப்புறம் பணம் செலவு பண்ணுறவன். ஒரு கேள்விப்பட்டேன், பெரம்பூர் தொகுதியில் இப்போ தான் இன்றைக்கி தான் அதிகாரப்பூர்வமாக விஜய்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ஏற்கனவே திமுக விஜய் இங்கே வரப்போ உளவுத்துறை எவ்வளோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டி சேகரா பழைய எம்எல்ஏ, அவர் மாவட்ட செயலர், அவர் சார்பாகன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் 15,000 மதிப்புள்ள ஓவன், எலக்ட்ரிக் ஓவன், மிக்சர் கொடுத்தாச்சு, போய் சேர்ந்தாச்சு. இது இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க. எல்லா அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் திமுகவில், அதாவது சீட்டு தனக்கு வந்துடும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க பூரா இதை பண்ணிட்டானுங்க. பறக்கும்படி மூளைக்கு மூளை நிற்கிறாங்க. நீங்கள் வேறு பறக்கும்படி இன்னைக்கு தாஜ் கோரமண்டலில் விஜய் அறிமுக கூட்டம் நடக்கிறாங்க, அங்கே போகிறானுங்க. அதே போகிறதெல்லாம் கோடி கோடியாக கடத்திட்டு இருக்கானுங்க ஆம்புலன்ஸில் திமுக ஆட்கள். லாரியாக போன 10-20 நாளைக்கு முன்னால் திருச்சிக்கார் ஒருத்தர் சொன்னார், ராத்திரி பூரா டிஸ்ட்ரிபியூஷன் தான் நடக்குதான், மிக்சி, அண்டா, குண்டா. அந்த நம்ம போக்குவரத்து அமைச்சர் இருக்கார்ல சிவசங்கர், அந்த தொகுதிகளில். அதாவதுங்க பணத்தை கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது. ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஜனங்க நம்ம சேவைக்காக ஓட்டு போட மாட்டாங்க, இதை கொடுத்து சத்தியம் வாங்கிறது பெருமாள் படத்தில் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்க மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குது. மக்கள் ஆதரவு இருந்தால் நீ ஏன் மிக்சி கொடுக்குற, கிரைண்டர் கொடுக்குற? இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க, கழுகார் ஏதோ போட்டிருக்காங்க பார்த்தேன், அவர் ஃப்ரிட்ஜு தரேன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி. இப்போ நாம் என்ன தரலான்ட்டு இப்போ எல்லாருக்கும் ஏசி கொடுத்துருங்க, வெயில் ஜாஸ்தியாக இருக்கு. என்னங்க இது? அதாவது தேர்தலை ஒரு வியாபாரமாக்குறாங்க, ஜனநாயகத்தையே சீர்குலைக்கிறாங்க. போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. தேர்தலுக்கு செலவை விட இவங்க 2 பேரும் பண்ணுற செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். பயங்கரம். விளம்பரத்துக்கு மட்டும் நீங்கள் திமுக பல 1000 கோடி. நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், எஃப்எம் ரேடியோவில் போய் பாருங்கள், ரஜினிகாந்த் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. தேவையா இந்த ஆளுங்க? நல்ல நண்பரான் ஸ்டாலின். ஏங்க அதுக்காக அங்கே ஓட்டு, நல்ல நண்பரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போடுறோம். அவரோட சிரிப்பு பிடிக்குமா? இல்லை இதெல்லாம் கேவலமாக இருக்குது. ரஜினிகாந்த்லாம் இந்த ஈன வேலைக்கு வந்துவிட்டு அரசியலுக்கு வரமாட்டேன்னு போனேன் இல்லை, இப்போ என்ன பேசுறது? கேட்டால் என்ன நம்ம சொல்ல, நான் வேறு சந்தர்ப்பத்தில் பேசினேன், எனக்கு தெரியாது இதை விளம்பரமாக போடுறாங்கண்ணா. இதெல்லாம் சும்மா பேச்சு. இது ஓடிட்டுருக்குது 10-20 நாளாக. சொல்லியிருக்க மாட்டாங்க யாராவது? கமலஹாசன். அதாவது திமுக எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கு, தவிக்குது அப்படின்னு சொன்னால், பல 1000 கோடி விளம்பரங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, எஃப்எம் ரேடியோ, அப்புறம் அரசாங்க பணத்தை வேற கொட்டுறானுங்க. டெய்லி 1.5 பக்கம் விளம்பரம். எவ்வளோ நாளாக நடக்குதுன்னு நினைக்கிறேன்? 1 வருஷமாக நடந்துட்டுருக்குங்க இது. அதனால் ஆனால் வெளியே பாருங்கள், எங்களுக்கு யாரும் எதிரிகளே இல்லைங்க, எங்களுக்கு யாரும் பொருட்டே இல்லை. அப்புறம் ஏன்டா ஓவன், ஃப்ரிட்ஜை கொடுத்துட்ருக்கீங்க? சிவனேன்னு போங்களேன், உங்கள் பர்ஃபார்மன்ஸை சொல்லிவிட்டு போங்க. அதனால் தமிழ்நாடு அரசியல் சாக்கடையாயிட்டிருக்கு. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஆளாக விஜயை நான் பார்க்குறேன். அவர் கொஞ்சம் சாமானியர்களை நிறுத்தி, பணபலம் ஜெயிக்காது, பணபலமோ அதிகார பலமோ உங்களை காப்பாற்றாது, மக்கள் பலம்தான் ஜனநாயகத்தின் ஆணிவேர் அப்படின்றத அவர் இந்த தேர்தலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணார்னா
பண்ணார்னா தமிழ்நாட்டின் ஜனநாயகம், நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா பணநாயகம் தான் வின் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போவே கோடி இருந்தால் தான் சொத்து பத்திரம்லாம் கேட்குறாங்களாம். நேர்காணலில் நீ என்ன சேவை பண்ணியிருக்கிற, மக்களுக்கு என்ன போராட்டம் பண்ணியிருக்கேன்னு கேட்கலையா திமுகலையும் அதிமுகலையும். என்ன கேட்குறாங்கன்னா, நீ எவ்வளோ செலவு பண்ணு, எத்தனை கோடி செலவு பண்ணுவ. ஆரம்பிக்கிறதே கோடியில் தான். நான் வந்து பண்ணுவேன்னு பொய் சொல்லதான் விட மாட்டாங்க. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை காட்டு, சாட்சி. எவ்வளோ சொத்து இருந்தால் தான் நீ 1 கோடி செலவு பண்ணோன்னா உங்ககிட்ட 10 கோடி 20 கோடி இருக்கணும். இல்லை சும்மா வாய்ச்ச விடல் அடிச்சா விட்டுருவாங்களா? அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறாங்களாம். எவ்வளோ கேவலமாச்சு பாருங்க இல்லை திமுக. அதாவது நீ என்ன மக்களுக்காக செஞ்ச போராட்டம் என்ன, தொண்டு என்ன, கட்சியில் எவ்வளோ நாள் இருந்தாலாம் கேட்கலாம். அதை விட்டுட்டு உனக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி, அசையும் சொத்து அசையா சொத்து இருக்குது, எவ்வளோ நீ செலவு பண்ணுவேன். இத்தனைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு 40 லட்சம் ரூபாய் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணணுன்னு நம்ம தேர்தல் ஆணையம் வரையறுத்து வச்சிருக்கு. இட்லி சாப்பிடணும். ஆனால் 40 கோடி செலவு பண்ணுறானுங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன இதெல்லாம் பார்த்துருமா? சும்மாங்க எல்லாம். சில பேர் சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தப்புறம் தான் விஜய் இப்படி அலக்கழிக்கிறானுங்க. நான் கேட்குறேன், இந்த தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியாக ஊழியர்கள் கிடையாது, பணியாளர்கள் கிடையாது. அது ஒரு பாடி. அது இந்த ஊருக்கு வந்ததுன்னா இந்த ஊரில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? திடீர்னு இந்த தாசில்தாரும் இந்த ஆர்டிஓவும் தூய சக்தியாக மாறிடுவானா? நேற்று வரைக்கும் மணல் கொள்ளைக்கு துணை போனவன், அமைச்சருக்கு லஞ்சம் வாங்கி கொடுத்தவன், பட்டாவுக்கு பணம் வாங்கின இந்த அதிகாரிகள் திடீர்னு தேர்தல் ஆணையர்கள் நேற்று தேர்தல் கமிஷனுக்கு வந்தவொன்னும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆனவொன்னும் இவன் வந்து அப்படியே தேவதூதனை மாறிடுவானா? அதே வேலையை தானேங்க செய்வான். அந்த இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஊழியர்கள் அதிகாரிகள் தானேங்க இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட். இந்த குமரகுருபரன் ஒரு ஆள் பேசுகிறேன், அந்த ஆள் ஐஏஎஸ். எவ்வளோ பொய் பேசுகிறாங்க. இன்றைக்கி இணையத்தில் ப்ரூஃபே போட்டாங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னால் அந்த சுவேதாவா அந்த ஆப்பில் அப்ளை பண்ணியிருக்கு. என் கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வட்டை செயலாளர் மாதிரி ஆகிட்டாங்க. நேற்று நான் கேள்விப்பட்டேன். அதாவது நானே டிவியில் பார்த்தேன். இன்னும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா அதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. என்ன சொல்ல வராந்தால்னா பொய் தகவலை ஒரு, அதுவும் இருந்தால் தான் டிஸ்ட்ரிக்ட் போலிங் ஆஃபீஸராக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் விளங்குமான்னு தெரில. புரியுதுங்களா? பேப்பரில் எழுதி கொடுத்தாலாம் இல்லை, அதுக்கான ஆப் இருக்குன்னு. ஏன் ஆப்பில் போடணுன்றது அவங்களுக்கு தெரியாது? அவங்க போட்டிருக்காங்கன்னு உங்கள் எலெக்ஷன் கமிஷனே அனுமதி மறுத்த கடிதத்திலே அவங்க ரெஃபரன்ஸை கொடுத்துருக்கான். அப்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படி பார்ட்டிஷனாக நடக்கிறார் அப்படின்போது யாரா இந்த குமரகுருபரன்? இவருக்கு என்ன விஷயம்னு பார்த்தா அவருக்கும் சேகர் பாபுக்கும் அவ்வளோ நெருக்கம்னா நெருக்கம் ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அதாவது ஒரு தகவல் எனக்கு கிடைச்சது. அதாவது சிஎம்டியை வந்து முதல்ல சேகர் பாபு கிட்ட இல்லை. சேகர் பாபு கிட்ட அறநிலையத்துறை மட்டும்தான் இருந்தது. சிஎம்டியை வந்து அவர் எங்கேயோ கிச்சன் கேபினெட்டில் போய் காலில் கையில் விழுந்து அதை எடுத்துக்கினார். அதை எடுத்த உடனே இவர் வந்து விரும்பி கேட்ட ஐஏஎஸ் அதிகாரி இந்த குமரகுருபரன். எங்கேயோ இருந்தவரை டிரான்ஸ்ஃபர் காத்திருந்து வந்தார். அப்போது சேகர் பாபு வந்து மாவட்ட செயலாளர்னா இவர் என்ன வட்ட செயலாளரா? இப்போ இருந்தாலும் இப்படி பேசுகிறத பார்த்தா அப்போ நம்ம கேள்விப்படுறதெல்லாம் உண்மை தான். அதிகாரிகள், அமைச்சர்கள் டெக்ஸஸ் இருக்குது பாருங்கள் திமுக ஆட்சியில். எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இவனை வச்சு தானேங்க அது எலெக்ஷன் கமிஷன். அதே தேர்தல் கமிஷன் வெஸ்ட் பெங்கால் போது கிட்டத்தட்ட 600 அதிகாரிகளை மாற்றுறாங்க. இது பாருங்க, இன்னைக்கு கள்ள உறவு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிறது உண்மை அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஆளாத மாநிலங்களில் எக்ஸப்ட் வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் தாங்க அவங்களுக்கு மெயின் எனிமி. இங்கே காங்கிரஸ் ஒன்றும் பெரிய ஃபோர்ஸ் இல்லை. திமுகவை வந்து காங்கிரஸ் பக்கத்துலேருந்து கைட்டி எங்களுக்கு ஆதரவு கொடுன்னு கேட்கறதுக்கான எல்லா அனுசரணையும் பண்ணுறாங்க. இப்போ இந்த சொன்னீங்க வெஸ்ட் பெங்காலில் சீஃப் செக்ரட்டரியை மாற்றினாங்க, ஹோம் செக்ரட்டரியை மாற்றினாங்க, டிஜிபியை மாற்றினாங்க, ஒரு 800 பேரை மாற்றிட்டாங்க உயர் அதிகாரிகள். ஏன்னா அங்கே பாஜக பிரதான எதிர்கட்சியாக இருக்குது, ஆட்சிக்கு வர துடிக்கிறது, வாய்ப்பு இருக்குது. அங்கே இவ்வளோ வேலை பண்ணுற.
இப்போ தமிழ்நாட்டில் நீ திமுக எதிர்ப்புன்னு தானே சொல்கிற, பாஜக டெல்லி போட்டி. ஆனால் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிஹைண்ட் த சீனு அண்டர் ஹேண்ட் டீலிங் வச்சிட்டு இருக்காங்க. விளைவு என்னன்னா இன்னைக்கு பாருங்கள், இங்கே என்னங்க 4 எஸ்பியை இன்னும் மாற்றினாங்க, கரூர் எஸ்பி உள்பட முதல் நாள். நேற்று ஏதோ ஒரு 4 எஸ்பி. இப்போ விஜய் போய் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, அந்த ஐஜி இன்டெலிஜென்ஸு, இவங்க தான் இப்போ எலெக்ஷனே நடத்துறது. நான் சொல்ல, தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வெளியே வந்து கக்கறார். இப்போ இங்கே நடக்கிறது திமுக ஆட்சியை ஸ்டாலின் நடத்தலை. சில அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், சீனியர் போலீஸ், ஐஜி இன்டெலிஜென்ஸ், இவங்க தான் கேண்டிடேட் செலெக்ஷன், யாருக்கு எவ்வளோ சீட் கொடுக்கணும். பாவங்க திமுக நிலையை நினச்சா பாருங்க, அதிகாரிகள் அந்த கட்சியை நடத்தின்னு இருக்கான். அந்த மாதிரி ஒரு பொம்மை முதல்வராக இருக்கார். இந்த ஆட்சி தொடரட்டும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா எலெக்ஷனில் ஜெயிச்சு மக்கள் பிரதிநிதி ஆட்சி பண்ணோமா, ஐஏஎஸ் அதிகாரி சொத்து சேர்க்கறதுக்காக அவன் வந்து டிஜிபி நியமனத்தையே எவ்வளோ இழுத்துட்டாங்க பார்த்தீங்களா. நிர்வாக திறமையின்மைக்கு, அதிகாரிகளின் உள்பூசலுக்கு, கோஷ்டி மோதலுக்கு இது உதாரணம். அப்போ இன்னைக்கு வந்துங்க இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதற்கு என்னை போன்றவர்களுக்கு 1000 காரணம் சொல்ல முடியுங்க. தொடரணும்னு சொல்கிறவன் யாரானா இந்த ஆட்சியால் ஆதாயம் அடைஞ்சவன், கான்ட்ராக்ட் எடுத்தவன், கமிஷன் கிடைச்சவன், இந்த ஆட்சியால் லஞ்சம் வாங்கி பொழைச்சிட்டு இருக்கிறவன் தான் தொடரணும்னுவான். சாமானிய மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி தொடரக்கூடாது. அவ்வளோ ஊழல், இவ்வளோ, அதாவது உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பாருங்கள், வெட்டுறான், குத்துறான், கொல்றான், அது ஏதோ ஒரு இது மாதிரி ஆயிடுச்சுங்க. அது ஒன்றும் சகஜம், அரசியலில் இதெல்லாம் சகஜமாக பண்ணுற மாதிரி. நாடுன்னு இருந்தால் கொலைன்னு ஒன்று நடக்கும், கற்பழிப்புன்னு ஒன்று நடக்கும், ஊழல் வாங்குவாங்க, செய்வாங்க. என்ன அநியாயமாக இருக்குது. அதனால் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த 2 கருத்தும் யாருக்கும் இருக்காதுங்க. ஆனால் மக்களை வந்து இவங்க ஃப்ரிட்ஜு கொடுத்து, ஓவன் கொடுத்து, அதை விட ஒன்று கேள்விப்பட்டேங்க, இவங்க எந்த அளவுக்கு தங்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்கன்றதுக்கு நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். அதாவது கொளத்தூர் தொகுதி கொஞ்சம் சேஃபான தொகுதி தான் திமுகவுக்கு. ஆஃப் ஆல் த 16 கான்ஸ்டிடுவன்சிஸ் இன் சென்னை. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் யதார்த்தமாக பேசணும். திமுக எதிர்ப்பு மக்களிடையே இருந்தாலும் கூட அண்ணா திமுக வீக்காக இருக்குது, பிரதான எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அடுத்தது தாவேக்கா இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. பெரம்பூரில் மட்டுமே 40,000 கட்சி உறுப்பினர் இருக்கிறது அந்த மாவட்ட செயலாளர் சொன்னார். ஸோ அந்த கட்சி வளர்ந்து வருது, பலமாயிட்டு இருக்குது. ஆனாலும் கொளத்தூரில் முதல்வர் வாரத்துக்கு 2 வாட்டி வந்துடுறாரு, தன்னுடைய தொகுதியை சர்வீஸ் பண்ணுறாரு, கேர் பண்ணுறாரு. அப்படி தான் இருக்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி மக்களுக்கு சேவையை பண்ணோம். அதில் வந்து போய் அடிக்கடி பார்க்கணும். இப்போ சில பேரெல்லாம் நீங்கள் சவுத்துலலாம் இருக்கிற எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு வந்தவனே இன்னும் முகத்தையே பார்க்கலன்றாங்க. மெட்ராஸுக்கு வந்தான்னா இங்கே எம்எல்ஏ ஹாஸ்டலில் ரூமை போட்டுட்டு ஏதாவது அண்ணா நகரில் வீடை வாங்கிட்டு செட்டில் ஆயிடுறானுங்க. அப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு தான் போவானுங்க. ஆனால் ஸ்டாலின் அப்படி இல்லை. அவர் கொளத்தூர், அவர் வீட்டிலேருந்து வந்துடுறாரு. முதலமைச்சராக இருந்தாலும் தன் தொகுதியை ஒரு சாதாரண எம்எல்ஏ கூட நர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது, குறை இல்லாமல் இல்லை. ஆனால் மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது திமுக எம்எல்ஏக்கள் செய்கிறத விட ஸ்டாலின் வந்து செஞ்சுருக்கிறாரு, கொஞ்சம் பேர் இருக்குது. அதனால் அவர் வந்து நிச்சயமாக ஆபத்தில் இல்லை. அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, எப்படி பெரம்பூரில் விஜய் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதோ அதே மாதிரி தான் கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நான் கருதுகிறேன். மற்ற தொகுதிகள்லாம் சிக்கல் இருக்கலாம், ஈவன் உதயநிதிக்கு கூட சிக்கல் இருக்கலாம். ஆனால் கொளத்தூரில் ஸ்டாலினுக்கு சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார், ரைட்டா. ஆனால் அந்த தொகுதியிலேயே நான் பார்க்குறேன் திமுக காரங்க பெண்கள்கிட்டெல்லாம் ஜிபே நம்பர் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கலை, நேரம் அவங்க ஒரு ஆளை நியமித்து அந்த பாவம் இளைஞன் அவனுக்கு 500 ரூபாய் டெய்லி வச்சு நீ போய் எல்லாருக்கிட்டையும் ஜிபே நம்பர் வாங்கினோம். இப்போ வாட்ஸ்அப் நம்பர் கேட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த ஜிபே நம்பர் கேட்டால் அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்குது. என்ன அர்த்தம்? காசு அனுப்பணும், காசு போட போகிறோம்.
புரியுதுங்களா? அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு தொகுதியிலேயே ஜிபே நம்பர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத போயிருக்கு பார்த்தீங்களா? நான் இதை தான் சொல்ல வரேன். அந்த தொகுதியில் வந்து அவர் ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சாதகங்கள் இருக்குது. ஆனால் அந்த தொகுதியிலேயே ஜிபே கேட்குறாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், மற்ற தொகுதியில் அண்டா குண்டாலாம் ஏன் கொடுக்க மாட்டான், மிக்சரு ஓவன் ஏன் தர மாட்டான்? அதனால் வந்துங்க திமுக வந்து உண்மையிலே ரொம்ப மிரண்டு போயிருக்குங்க. அதில் ஒன்றும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் மேலே பயங்கரமாக அவதூறுகளை பரப்புகிறாங்க. ஊடகம் அவங்க கையில் இருக்குது. அவங்க கையில் வந்து இணைய கூலிகள்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பேரை வச்சு டே இன் அண்ட் டே அவுட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பொய்யான செய்திகள், தவறான செய்திகள். ஓகே.